வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ராகுல் காந்தி ஒரு தேச விரோதியா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியுடைய பதவி பறிக்கப்படுமா, சிறையில் தள்ளப்படுமா? ஏன் இவ்வளவு பதட்டம்? அதாவது உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஒரு இந்தியர் இப்படிலாம் பேச மாட்டார். அப்போ பெரும்பாலான ஊடகங்கள் இன்றைக்கி மக்கள் பார்க்கும்போது, என்னங்க உச்சநீதிமன்றமே ராகுல் காந்தியை கண்டிச்சிருக்குது, ஒரு இந்தியராக எப்படிலாம் பேசலாம்? அப்போ இது மோடிக்கு ஒரு வசதி. ஒட்டுமொத்த பிஜேபியோடைய சிஸ்டமே வேலை செய்யுது. எதற்கு? ராகுல் காந்தியுடைய பதவியை பறிப்பதற்கு. நீ கேட்கலாம், மறுபடியும் பதவி பறிப்பான்னா, ஆமாம், எல்லாமே மறுபடியும் நடக்கும். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியது இன்றைக்கி பிஜேபிக்கே சிக்கலாக முடிஞ்சது, ஃபாரின் மினிஸ்டர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சாமி ராகுலுக்கு ஆதரவாக பேசுகிறாரா? என்னங்க, ராகுல் காந்தி குடியுரிமை இல்லை, அவர் இரட்டை குடியுரிமை வச்சுருக்காரு. ராகுல் காந்தி அந்த நேரு குடும்பத்தின் மேலே நிறைய கேஸ் போடுறவர் சுப்பிரமணிய சாமி. அவர் எப்படிங்க ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற எண்ணம் வரும். இன்னொரு பக்கம் மன் கி பாத் அப்படின்ட்டு ஒருத்தர் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காரு. மக்கள் அதை கேட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றியான இன்றைக்கி விமர்சனங்கள் நிறையா வந்து கொண்டிருக்கிறது. அப்போ ராகுல் காந்தியுடைய பதவி பறிக்கப்படுமா? இதற்கு பின்னால் இருக்க நெட்வொர்க் என்ன? பெரும்பாலும் ஒரு பெரிய நெட்வொர்க்கு, பணம் படைத்தவர்கள் கூட்டம் ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்துக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப திறமையாகவும் தெளிவாகவும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. உச்சநீதிமன்ற நீதியரசர் சொல்கிற விஷயத்தை நம்ம அதுக்கு கமெண்ட் பண்ணுறது தப்பு. உச்சநீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம அதை எடுத்துக்கணும். ஆனால் அதில் நம்மளுடைய பார்வையை சொல்கிறது தப்பு இல்லை. அவங்க ஒரு சொல்லியிருக்காங்க, பட் நமக்கு இருக்கக்கூடிய பார்வையை சொல்லலாம். இப்போ என்னென்னா, இன்றைக்கி பேப்பரில் ஒரு இந்தியர் இப்படி பேச மாட்டார், வாய்க்கு வந்தபடி பேசுவதாக உச்சநீதிமன்றம் கடும் விளாசல். சீனாவின் ஆக்கிரமிப்பு குறித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் பேச்சால் கோபம்ட்டு ராகுல் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க மாதிரி போட்டிருக்க ஏடு என்னென்னா, தினமலர்கிட்டருந்து வேறு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு, அதை போட்டிருக்காங்க. பட் அவங்க தினமலர்காரங்க கோட்டை விட்ட விஷயம் என்னென்னா, சுப்பிரமணிய சாமி அவர்கள் 3000 சதுர கிலோமீட்டர் சீனா உள்ளே வந்துட்டாங்கன்னு சுப்பிரமணிய சாமி சொன்னார். அதுக்கு இது வரைக்கும் மோடி பதில் சொல்லியிருக்காரா? நாட்டில் ஒரு நிதியே தெரியாத, நிதியை பற்றி ஒரு புரிதலே இல்லாத நிதியமைச்சர் இருக்காருன்னு சொன்னவர் யார்? ஐயா சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய அறிவில் நமக்கு ஏதாவது அவர் சரியாக அறிவாளிகள்னு யாராவது சொல்ல முடியுமா? அவர் மேலே நிறையா விமர்சனம் இருக்கலாம், ஆனால் அவர் விவரமானவருங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கார், இந்த கவர்மெண்ட்டே வேஸ்ட்டு, ஆளவே தெரியாதவர் மோடின்னு சொல்லிகிட்டு இருக்கார். அவர் மேலே கை வைக்க ஏன் அச்சம்? ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தயவு. இன்னொன்று கம்யூனிட்டி தானே எல்லாம் பேசுது. ஜாதிகள் இல்லைன்னு சொன்னாலும் ஜாதி தானே எல்லா இடத்தையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம், இப்போ ராகுல் காந்தி மேலே இப்படி பாயறதுக்கான அவசியம் என்னென்னா, தேர்தல் ஆணையத்தை ராகுல் காந்தி கைவிக்கிறார். யாருமே சைலண்ட்டாக பேசும்போது இந்த ஒருத்தாள் மட்டும் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய விஷயம், ஆதாரம் ஏன்ட்டுக்குது. வெளியே விட்டோம்னா இந்தியாவே ஆடுனோன்னா முடியல. தேர்தல் ஆணையத்துக்கும் பதட்டம், மோடிக்கு அமித்ஷாங்க பதட்டம், என்னென்ன ஆதாரத்தை சொல்ல போகிறாரோ. அப்போ என்ன பண்ணலாம்? உச்சநீதிமன்றம் உடனே ஒரு விஷயத்தை சொல்லுது. எப்படி நீங்கள் பாரத் ஜோடோ யாத்திரையில் 2500 சதுர கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் ஒரு இந்தியரான்னு கேட்டுருச்சு. நம்ம என்ன கேட்குறோம்? அப்புறம் இன்னொன்று கேட்குது, இதை நாடாளுமன்றத்தில் போய் பேசலாமே, நீங்கள் ஏன் இது வெளியில் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம சாதாரண ஒரு மனிதனாக என்ன யோசிக்கிறோம்னா, ஏங்க இப்போ பெரும்பாலும் எல்லாமே சமூக ஊடகங்களில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சீமான் பேசுவார், அதிமுக எடப்பாடி பேசுவார், ஸ்டாலின் பேசுவார், நிறைய. இப்போ யூடியூப், ஃபேஸ்புக் தானே இங்கே இயங்கிட்டு இருக்குது. சரி, இப்போ மன் கி பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மோடி அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. அந்த கருத்துக்களை எல்லாம் ஐயா நாடாளுமன்றத்தில் பேசலாமே. ஏனென்றால் நாடாளுமன்றத்துக்கு பெரும்பாலும் அவர் வரவதே இல்லை. அவருக்கு வெளிநாட்டில் ரொம்ப பிஸியாக இருக்கார். தனி விமானம் மூலம் வெளிநாட்டுக்கு போக வேண்டியது அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு வசதின்னு. ஒரு சாதாரண வாக்காளனினுடைய எண்ணம் என்ன? நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை நிறையா திரட்டிட்டு இந்தியாவை எங்கேயோ கொண்டு போங்க. ஆனால் பார்லிமெண்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் அதுக்கே நீங்கள் லீவ் போடுறீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் சரியான வாதமாக இருக்க முடியும்? நீங்கள் பார்லிமெண்ட் வரமாட்டீங்க, ஒழுங்காக வர ராகுல் காந்தியோட பதவியை பறிப்பீங்க. மோடி, ஐயோ மோடிங்கிற பேர் வச்சுருக்கவங்களாம் திட்டிவிட்டார், ஒரு ஜாதியை இழிவுபடுத்தி விட்டார். என்ன புரண்டிங்க, எத்தனை ஊரில் அவர் மேலே கேஸ் போட்டிங்க. அப்போ மன் கி பாத் அப்படிங்கிற நிகழ்ச்சி வழியாக மோடி பேசுகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ராகுல் காந்தி பேசக்கூடாது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீதிமன்றம் சொல்லிடுச்சு, கரெக்ட், நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் வெகுஜன மக்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட என்ன இது போய் எப்படி சேரும்னா, எப்போ பார்த்தாலும் ராகுல் காந்தியே கட்டிட்டு அழுகுறாருப்பா.
நீங்கள் பாருங்களேன், ராகுல் காந்தி பேசுனா குத்தம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசணுங்க, எதை பேசினாலும் அவதூறு வழக்குன்னா என்ன ஜனநாயகம் கேட்பாங்களே, கேட்க மாட்டாங்களா? இப்போ கூட இந்த அவதூறு வழக்கெல்லாம் யார் போடுறான்னு ஊருக்கே தெரியும். ஒட்டுமொத்த சிஸ்டமும் இன்றைக்கி ராகுல் காந்தியை உள்ளே வைக்கணுங்கிறது ரொம்ப குறியாக இருக்காங்க. அப்போ நம்ம கிளக்கூடிய சாதாரண சந்தேகம் என்னென்னா, இதுக்கெல்லாம் காரணம் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தை பற்றி அவர் பேசினா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்கும்போது வண்ணப்பொடிகளை சில பேர் தூங்கினாங்க, உங்களுக்கு தெரியும். அதற்கு அடையாளம் என்ன? அன்றைக்கி மோடி அமித்ஷாவும் சபையில் இல்லை. கரெக்டாக மோடி அமித்ஷா சபையில் இல்லாத நேரம் வண்ணப்பொடிகளை தூவுறாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணுங்க? யோசனை பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் 2 பேரும் அங்கே இருக்கோம், நீங்கள் மட்டும் இருக்கீங்க. வண்ணப்பொடியை தூவ தெரிஞ்சவங்களுக்கு வேறு தூவத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது என்னங்க ஒரு மனுஷனுக்கு அதிகபட்சம் எனக்கு உயிர் தானங்க. உயிர் இருந்தால் தானேங்க வாழ முடியும். அப்படிப்பட்ட அப்போ ராகுல் காந்தி அதையெல்லாம் சமாளிச்சுட்டு இன்றைக்கி இருக்கார். அப்படிங்கும்போது அப்போ ராகுல் காந்தி அவர்களை முடக்க வேண்டும். அவர் வாயை அடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அவதூறு வழக்கு 10-20 கேஸ் போட்டு இந்தியா ஃபுல்லாக சுத்த விட, அவரை சுற்றிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம ஹாயாக வந்து ஃபாரின் போகலாம். பெகல்காமில் நம்ம மணிப்பூர், ஐயோ அதெல்லாம் நம்ம சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி ஸ்கூல் பிளேஸ் போவோம். நம்ம விதமான ஊருக்கு போவோம். ஆனால் ட்ரம்பட்டை மட்டும் எதுவும் பேச மாட்டோம், சீனாவை பற்றி எதுவும் பேச மாட்டோம். பாகிஸ்தானா புராண்டுன்னு போட்டு உருண்டு அடிப்போம் அதை. இது என்ன பேச்சு நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ ராகுல் காந்தி மீது இப்படி வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி பிஜேபி ஆதரவு ஊடகங்கள் பெருசாக அவர் தேச துரோகி மாதிரி ஒரு அடையாளத்தை கொண்டு போகிறீங்களே. யார் தேச துரோகிகள், தேசத்தை காட்டி கொடுத்த கும்பல் எதுங்கிறது ஊருக்கே தெரியுமே. பிரிட்டிஷ்காரோட மன்னிப்பு கேட்ட குரூப் யாருங்கிறதே தெரியுமே. இதெல்லாம் தெரியாமல் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுடைய ஒரே நோக்கம் தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையத்தை யாராவது டச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். இதற்கு முன்பு அதானியை பற்றி பேசியதால் தான் மஹிமா மைத்தாவுடைய பதவி பறிக்கப்பட்டது, ராகுல் காந்தியுடைய பதவி பறிக்கப்பட்டது. சில இடம்லாம் மோடியோடைய டேஞ்சரான இடம், அங்கெல்லாம் நீங்கள் கை வச்சிங்கன்னா அது ரொம்ப உஷ்ணமாயிரும். கவர்மெண்ட்டே உங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை செய்யும். தேர்தல் ஆணையத்தின் மீது இன்றைக்கி ராகுல் காந்தி தொடுக்கக்கூடிய அம்பு தான் இவ்வளோ விஷயத்துக்கு காரணம். அதை வந்து திசை திருப்பணுங்கிறனால இப்போ இந்த பிரச்சனை. அப்போ வந்து சுப்பிரமணிய சாமி வந்து 3000 கிலோமீட்டர் வந்து உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவர் மேலே என்ன அவதூறு வழக்கு போட்டீங்க? இன்னும் நம்ம கேட்குறோம். ஏற்கனவே ஜெய்சங்கர் அவர் மாட்டியிருக்கார். ஏன் ஜெய்சங்கர் என்ன சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? என்னங்க சீனா வந்து உள்ளே வந்துட்டானேன்னு கேட்டதுக்கு, ஆமாங்க சீனாக்காரங்க வந்து நம்ம ஊர் பேரெல்லாம் அவங்க ஊர், நம்ம ஏரியா நம்ம ஏரியா அவங்க பேர் வச்சு அவங்க வரைபடம் வெளியிடுறாங்க, அருணாச்சல பிரதேசமே அவங்களுதுங்கிறாங்க. இதெல்லாம் தகவல் வந்துச்சா இல்லையா? அப்போ என்ன சொன்னார் ஜெய்சங்கர்? ஆமாம் வச்சுருக்காங்க, பட் அதை ஒன்றும் இல்லை சொன்னீங்களா இல்லையா? எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் ஏங்க பார்டரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியுமா அப்படின்னு இன்றைக்கி நீதியரசர் கேட்குறாரு. நம்ம என்ன கேட்குறோம்? ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை கேட்குறாருல, ஏன் பிஜேபி பதில் சொல்லிட்டு போகலாமே? இப்போ ஸ்டாலின் கேட்குற கேள்விக்கு இங்கே எடப்பாடி பதில் சொல்கிறாரு, எடப்பாடி கேட்குற கேள்வி ஸ்டாலின் ஊடகத்தில் தானே பதில் சொல்கிறாரு, சட்டசபையில் பதில் சொல்கிறாரு. இது என்னென்ன புரியலையே, இது என்ன விதமான போக்கு? அப்போ வந்து பேசவே கூடாதுன்னா எதுக்குங்க அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார்? அதாவது எதிர்கட்சி தலைவராக இப்போ தேர்தல் ஆணையத்தை பற்றி அவர் பேசாமல் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? காங்கிரஸ் வேஸ்ட்டுங்க, சும்மா ஒரு இப்போவே என்ன சொல்லிட்டு இருக்கோம், காங்கிரஸ் வேகமே எடுக்கலை, வேகம் எடுத்தாலும் பிரச்சனை, சும்மா உட்காந்துருந்தாலும் பிரச்சனை. அப்படிங்கும்போது ராகுல் காந்தியோடைய தொடர் செய்கைகள் அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நீங்கள் மக்கள் வந்து ராகுல் காந்தி பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ அவரோட சின்ன பையன் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருங்க. அதாவது சின்ன பையனாக நினைக்கிறவங்க தான் பெரிய சாதனையாளர்களாக ஆகியிருக்கின்றார்கள். அதனால் இந்த நாட்டில் வந்து சின்ன பையன் பெரிய பையன்லாம் அரசியலுக்கு ஒத்துக்காது. மோடி அவர்களுக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, பின்னால் பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அதானி இருக்கிறார். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களெல்லாம் வந்து, அதாவது இவர் ரொம்ப மனிதாபிமானம் மிக்கவர், ரொம்ப நியாயமானவர்னு காட்டிக்கிட்டாலும் நியாயம் இல்லாத ஒரு கும்பல் தான் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறது. அதனுடைய அலங்கோலம் தான் இது. நம்ம இன்னொன்று கேட்குறோம், இன்றைக்கி அந்த பேப்பரில் சொல்லியிருக்க மாதிரி ஏற்கனவே இந்திய நிலப்பகுதியில் 200 சதுர கிலோமீட்டர் பழமை ராகுல் அங்கே இருந்தாரா, ஆக்கிரமிப்பு செய்ததற்கான ஆதாரம் இங்கே இருக்கிறதா? கேட்டது யார்? நீதிபதிகள் தீபக்கர் தத்தா, அகஸ்டியன் ஜார்ஜ் அடங்கிய அமர்வு. இந்த அளவுக்கு வேகமாக கேஸ் போட்டு அந்த கேஸ் போடுறாங்களே ராகுல் காந்திக்கு மேலே, அவங்களுக்கு பல லட்சம் ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் ராகுல் காந்தி பேசுனதை வச்சு ஒருத்தர் கேஸ் போடுறாரு. சாதாரண பொது ஜனன்னா நல்லா யோசனை பாருங்கள், 40 லட்சம் 50 லட்சம் வக்கீலுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்குமா? இப்போ பின்புலத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியாது. ஏங்க நீங்கள் ஒரு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கீங்களா இல்லையானா? நடக்கலைங்க பாருங்கள், ஆதாரம்ட்டு வெளியிட்டு போங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் முழுக்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி இருக்கிறது. எப்படியாவது தேர்தல் ஆணையம் வந்து அந்த எஸ்ஐஆரை பண்ணி நிறையா வாக்காளர்களை நீக்கி
பீகாரில் ஜெயிக்கணும், தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும், மேற்கு வங்காளத்தில் ஜெயிக்கணும். ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி முதலமைச்சரை காலி பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக மோடி தான். அப்புறம் எல்லாம் ஜால்ராக்களாக தான் இருப்பாங்க. அப்புறம் என்ன, ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் எதுக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு? இப்போ இருக்க மோடிக்கே ஒரு 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டோம்னா நீ கேட்கலாம், இது எப்படிங்க எலெக்ஷனு? அதெல்லாம் கொடுப்பாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறவங்க தானே அவங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேற்கு எல்லாத்துலேயும் அவங்க 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 முதலமைச்சர்கள் இருந்தால் முதலமைச்சர்களுக்கு கருத்து கேட்கிறோம். பெரும்பான்மையான ஆமாம் என்பன தேர்தல் வேண்டாம், இன்னொரு 5 வருடங்களுக்கு மோடியே இருக்கட்டும் என்பவர் ஆமாம் என்க அப்படின்னா போதும். ஆமாம், குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இன்னொரு 5 வருடம் மோடியே இருப்பார் ஆட்சியில். ஏன் என்னைக்கு தரைப்படை தளபதி போய் ஒரு சாமியார்கிட்ட ஆசி வாங்கி நான் வந்து பெஹல்காம் தீவிரவாதத்துக்கு தீவிரவாத தாக்குதலை ஜெயிச்சதுக்கு ஆசி கூறுங்கள், அவர் ஆக்கிரமிப்பட்ட காஷ்மீரே எனக்கு வாங்கி கொடுக்கணும், அதான் என்னுடைய ஆசைங்கிறாரு. துறவிட்ட போய் ஆசி கேட்குறது தப்பு இல்லை, யூனிஃபார்மில் போய் ஆசி கேட்கலாமா? அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொரு மத குருட்ட போய் கேட்டால் நாடு என்னத்துக்கு ஆகுது? மதச்சார்பற்ற நாடா? மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடாது என்று இவர்கள் எண்ணம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான விஷயங்கள். மறுபடியும் சொல்கிறோம், ராகுல் காந்தியை பற்றி உச்சநீதிமன்றம் தேசப்பற்றி இருக்கிறதா அப்படிலாம் கேட்டது அப்படின்னு இவங்க என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யார் மீது அவதூறு வழக்குகள் இதற்கு முன்னாடி எப்படி போட்டீங்க? வேகமாக அவர் மீது அவதூறு வழக்கு போட்டு குஜராத் கோர்ட்டில் அவருக்கு பதவியை பறித்து உச்சநீதிமன்றம் போது ஏங்க பதவியை பறிச்சிங்கன்னு கேட்டுச்சா இல்லையா? குஜராத் கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டுச்சா இல்லையா? அவர் ரிலீஃப் கொடுத்ததா இல்லையா? அதனால் நீதி கண்டிப்பாக வேண்டும். இவர்கள் நினைப்பது அவ்வளோ ஈஸியான ராகுல் காந்தியை உள்ளே வச்சுட்டு சிறையிலேயே வைக்கலான்னு இவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் வெளிநாடுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பண்ண முடியாது. மக்களுடைய கோபம் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ ராகுல் காந்தி அவங்க தொடர்றதுக்கு பயப்படுமா, அது ஒரு காரணம். உள்ள கீழே வச்சுட்டு ஏதாவது சிக்கலாயிட்டா ஓட்டு மாற்றி போட்டாங்கன்னா மக்கள் அதுக்காக தான் அந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு முடக்கிறாங்க. நல்லா தெரியும் அவங்களுக்கு. ராகுல் காந்தி மேலே கையை வச்சு உள்ள கீழே போட்டோம்னா பெரிய அனுதாபம் வந்துடும், மக்களுடைய புரட்சி பெருசாயிரும் தெரியும். அதற்காகத்தான் அவர் மீது கேஸை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வேலை ஈடுபடுறாங்க. நல்ல வேலை அவர் எதுவும் பதவியில் இல்லை. பதவியில் இருந்து தான் இந்நேரம், பதவியில் இல்லாத போதே நேஷனல் ஹார்டு, பதவியில் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா ஏதோ ஒரு வழக்கு போட்டு உள்ளத்தில் ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறது அவங்க ரொம்ப நெடுநாள் எண்ணம். அதாவது சர்வாதிகாரி நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் அப்படின்னா ஹிட்லர் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருப்பார். ஹிட்லருடைய முடிவு என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். காலம் தான் இவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. காலம் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.